20 புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்பொழுது அவருடைய அனுமதியின் பேரில் அப்பொழுது நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது ஆரம்பிக்கப்பட்டது. என்னுடைய குடும்ப அறக்கட்டளையான நல்லறம் அறக்கட்டளை என்னுடைய சகோதரர் அன்பரசன் அவர்கள் தலைவராக இருந்து நாங்கள்லாம் உறுப்பினராக இருந்து பல்வேறு திருக்கோயில்களாக கும்பாபிஷேகம், அதே போல் கொரோனா போன்ற பல்வேறு மோசமான நிகழ்வு வரும் பொழுது பொதுமக்களுக்கு ஆதரவாகவும் உணவும் அளித்து நல்லற அறக்கட்டளை சிறப்பான முறையில் செயல்பட்டு வந்தது. அந்த அடிப்படையிலே இந்த தர்ப்பண மண்டபம் 100 வருடங்களாக இப்படி ஒன்று அமையுமா என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் இந்த மண்டபத்தை அப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு பின்னால் பல்வேறு நிகழ்வுகள், இது முடிக்க முடியுமா முடிக்க முடியாதா என்ற சூழ்நிலை எல்லாம் வந்து கொண்டிருக்கும் பொழுது முழுமையாக இந்த மண்டபம் இன்றைக்கு முடிக்கப்பட்டு நல்லறம் அறக்கட்டளை சார்பாக இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்துக்கு ஒப்படைக்கப்பட்டது. இதில் முழுமையாக என்னுடைய சகோதரர் அன்பரசன் அவர்கள் தலைவராக இருந்து நல்லறம் அறக்கட்டளைக்கு உதவிய அத்தனை பெரியவர்களுக்கும் முழுமையாக இதுக்கு உதவிய அத்தனை பேருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இது உண்மையாலுமே எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. இது மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 10 மாவட்டங்கள் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் கேரளாவிலிருந்து கூட இங்கெல்லாம் வர்றாங்க. அவருக்கெல்லாம் மிகப்பெரிய உதவியாக இந்த மண்டபமும் இந்த இங்கே கட்டப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை கட்டடங்களும் மிக உதவியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பாக இந்த மண்டபம் அமைக்க உதவியாக இருந்த அத்தனை பேருக்கும், குறிப்பாக கோவை மாவட்ட மக்கள் அத்தனை பேருக்கும், இதுக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பல ஆத்மாக்களினுடைய ஆன்மா சாந்தி அடைகிறதுக்கும் புத்தி அடைகிறதுக்கும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் ஒரு தர்ப்பண மண்டபம் வந்து இன்னைக்கு இங்கே தான் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. அதுவும் நல்லறம் அறக்கட்டளை மூலமாக கட்டி முடியும். எந்த அளவுக்கு நல்லறம் அறக்கட்டளையும் சரி, ஒரு பொதுமக்களுடைய பணியாளராக இருக்க நீங்களும் சரி, எந்த அளவுக்கு மன மகிழ்ச்சி அடைகிறீங்க? அதான் பேசும்போது சொல்லிட்டோம், மிகப்பெரிய மகிழ்ச்சி தான். முழுமையாக இது ஆரம்பித்து நிறைய பேர் இதெல்லாம் கட்டணும்னு நினைச்சாங்க, யாரும் கட்ட முடியல. அதுக்கப்புறம்லாம் இது ஆரம்பித்த பின்னால் இது முழுமையாக முடிக்க முடியாமல் நின்றுச்சு. அப்போ கூட எங்கள் சகோதரர்கிட்ட கேட்டேன், இது எப்படி முடிக்க முடியுமாங்கும்போது கண்டிப்பாக முடிச்சலான்னு சொல்லி போட்டு மிக சிரமப்பட்டு முழுமையாகவே இந்த வேலையை என்னுடைய சகோதரர் பார்த்துட்டு இருந்தா. அப்படி உண்மையாலுமே அது கட்டும்போது மிக சிரமங்கள் இருந்தாலும் கூட இது முடித்து இன்றைக்கு பார்த்து எல்லாத்தையும் சந்தித்து இது ஒப்படைக்கும் போது மிக பெரிய திருப்தியாக இருக்கிறது. இது ஒரு சரித்திர நிகழ்வாக இருக்கிறது. ஆரம்பத்தில் அம்மாவுடைய அரசு எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது இதுக்கு அனுமதி தந்தார்கள். பல்வேறு உதவிகள்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப காலமாக நாங்கள் வரும்போதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நின்று போயிருந்தது. அதை பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருந்தது. இன்றைக்கி முழுமையாக திரும்பவும் எடுத்து நல்ல அறக்கட்டளை சார்பாக எல்லாம் முடிச்சிருக்காங்க. இன்றைக்கி இதுக்கு உதவியாக நிறைய பெரியவங்க இருந்திருக்காங்க. கட்சி வேறுபாடின்றி, ஜாதி சமுதாய வேறுபாடின்றி, அரசியல் வேறுபாடின்றி எல்லாரும் உறுதுணையாக இருந்தாங்க. அத்தனை பேருக்கும் முழுமையாக நன்றி. இது எங்களுடைய குடும்ப ட்ரஸ்ட் நல்ல அறக்கட்டளை சார்பாக முடித்து கொடுத்தது எங்கள் குடும்பத்துக்கே அது பெருமையாக இருக்குது. வரலாற்று சிறப்புமிக்க பேரூர் கோயில் மனித உடல் வாகுல கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதே கட்டமைப்புல தற்பொழுது தர்ப்பண மண்டபமும் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. இயற்கையாவே அமைச்சதுங்களா இல்ல திட்டமிடப்பட்டுச்சு? எதை கேட்குறீங்க? பேரூர் ஆலயம் மனிதனுடைய உடல் உருவுல தான் அமைச்சிருக்கு சார். தலை, உடல், கால், அதே அமைப்புல தான் இந்த தர்ப்பண மண்டபமும் அமைச்சிருக்கு. இயற்கையாவே அமைச்சதுங்களா இல்ல திட்டமிடப்பட்டுச்சு? திட்டமிட்டாலும் கூட கடவுளுடைய அனுகிரகம் வந்தாலும் இதெல்லாம் கட்டி பிடிக்க முடியும். கோயில் கும்பாபிஷேகம் வந்தாலும் சரி, அதே போல் இந்த மாதிரி எல்லாம் எல்லாருமே நிறைய பேர் நினைச்சாங்க. ஆனால் இந்த பெரிய வாய்ப்பு இப்போ எங்களுக்கு கிடைச்சிருக்குது. இது முழுமையாக பங்காற்றி என்னுடைய சகோதரரும் நல்லறம் அறக்கட்டளை சேர்ந்த அத்தனை பேரும் இன்றைக்கி இந்த முழுமையாக அந்த வேலையை பார்த்தாங்க. இது சாதாரணமான வேலையில் உங்களுக்கு தெரியும். முழுமையாக அந்த வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கும் பெரியவர்களுக்கும் அத்தனை மக்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கணும். நன்றி, வணக்கம்.